ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 47 எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு 30,000 ரூபா சேலரி மந்த்லி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. IBPS மூலமாக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 47 சர்க்கிள் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக ஒரு 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15/3/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. 5/4/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 47 வேகன்சியுமே ரிசர்வ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸாக ரிசர்வேஷன் உண்டு. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ்டுக்கு 21 வேகன்சி இருக்குன்றனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு 2 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே பிரிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் MBA முடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்கணும் பர்டிகுலராக அந்த டிபார்ட்மெண்ட். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டிசரேபிள் தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல ஃப்ரெஷர்ஸ் கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சேல்ஸ் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் பீரியடுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயர் பை இயராக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கனாக்கா மறுபடியும் அதிலேருந்தே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கிராஜுவேஷன் மார்க், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்படி இல்லைனாக்கா பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் MBA முடிச்சிருந்து அவங்க முடிவு பண்ணாக்கா கிராஜுவேஷன் MBA மார்க் வச்சு செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி குரூப் டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் சொல்கிறப்ப தான் சொல்லுவாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி லம்சம் சேலரியாக தான் சொல்லியிருக்காங்க. SC ST PWD கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 150 ரூபா, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 750 ரூபா அப்படின்றது கொஞ்சம் ஹை தான். SC ST PWDக்கு என்னென்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் MBA சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஜாப் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த 2 வேகன்சியுமே தமிழ்நாட்டில் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. காரைக்காலில் ஒரு வேகன்சியும், கோவில்பட்டியில் ஒரு வேகன்சியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா IBPS வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். IBPSலேயே இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.